ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, குரு இல்லாத வாழ்க்கை, பாறை இல்லாத தரிசு நிலத்தில் விதைக்கும் விதை போல அர்த்தமற்றதாகும். தாயே, தரிசு நிலத்தில் பெய்கின்ற மழையானது இடைவிடாது பொழியும்போது அந்த நிலத்தில் உள்ள விதை முளைக்கும், பாறையிலும் அவ்விதை முளைக்கும். அதுபோலதான் எங்களது வாழ்வும் தங்களது அன்பு என்று மழையில் நனைந்து எங்களை அறிவு பூர்வமானவர்களாகவும் ஒரு உண்மையான குருவிற்கு தகுதி உடையவர்களாகவும் மாற்றுகிறது. தாயே, தங்கள் அன்பால் நாங்கள் தூய அறிவு பெற்றவர்களாகவும் எங்களின் சுயங்குரு தத்துவத்தை உணர்ந்தவர்களாகவும் இருக்கின்றோம். தூய ஆத்மாவாக நாங்கள் இருக்கின்ற பொழுது தங்களின் அன்பை முழுமையாக பெறுகின்றோம். எங்களுக்கான இந்த நிலையை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழி நடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதியும் தாருங்கள். மெதுவாக கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறைகளையும் உடல் உபாதைகளையும் தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது பக்க நாடியான இடநாடியையும் இடது பக்கத்தின் சக்கரங்களையும் பாதித்துள்ள எல்லா எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயை கூர்ந்து எங்களின் நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்களம்மா. கவனம் இடநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது பக்க நாடியான பிங்களா நாடியையும் வலது பக்க சக்கரங்களையும் பாதித்துள்ள எல்லா எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் எங்களுக்குள்ளிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் மத்திய நாடியான சுஷுமனா நாடியை பாதித்துள்ள எல்லா எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் மைய நாடியிலேயே இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் மூலாதார சக்கரம். தாயே,
தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்கு ஞானமும் தூய்மையும் மங்களகரமும் விவேகமும் கள்ளம் கபடமற்ற குணத்தையும் நிரந்தரமாக எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, ஆதியின் ஆந்தமுமாக விளங்குகின்ற தாங்கள் ஓங்காரத்தின் அர்த்தமும் ஒளியும் வடிவமும் ஆவீர். தாயே, எங்களுக்கு தங்களின் அன்பாசீர்வாதம் எப்பொழுதும் நிலைத்திருந்து நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை உணர்ந்தவர்களாக எங்களின் செயல்களில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எங்களை வலுவுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, பிரம்மாண்ட ஞானத்தின் உண்மையை உணர வைத்திடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं
त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादः सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रिद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாங்களே பரிணாமத்தின் சக்தியாவீர். எங்கும் நிறைந்திருப்பவரான தாங்கள் எங்களுக்கு ஆன்மீக ஏற்றத்தை தருபவராவீர். எங்களுக்குள் மன அமைதியையும் தருபவர் தாங்களாவீர். திருப்தியையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாங்களே தியானத்தின் சக்தியும் செயலின் சக்தியும் ஆவீர். மத்திய நாடியின் தெய்வமும் தாங்களே ஆவீர். தாயே, தங்களின் அருட்பார்வையால் நாங்கள் ஆரோக்கியம், செல்வம், தாராள குணம், கருணை, மன நிறைவு போன்ற குணங்களை முழுமையாக பெற்றிருக்கிறோம். அதை உணர்வதற்கு, அதை எங்களுள் நிலை பெற்று செயல்பெறுவதற்கு எங்களுக்குள் எவையெல்லாம் தடைகளாகவும் மாயைகளாகவும் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனம் மெதுவாக பவசாகரம். குருவே உயர்வான ஆத்மா, சர்வ வல்லமையுள்ள கடவுள். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, இறைவன் சிவனே குருவாவீர். குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா. தாயே தாங்களே எங்களின் மாசற்ற ஆதி குருவாவீர். தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பவசாகர சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் பவசாகரத்தினுள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் தத்துவங்களையும் அவர்களின் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெறுவதற்கு எங்களின் குரு தத்துவத்தை தயவு செய்து மேம்படுத்திவிடுங்கள் அம்மா. தாயே 10 குருமார்களின் கொள்கைகளில் ராஜா ஜனகரின் தத்துவமானது நீங்கள் தெய்வீக சக்தியின் உலகில் வாழும் பொழுது பிரம்மம் உங்களை பார்த்து கொள்ளும் என்று கூறியிருக்கிறார். அந்த உண்மையை நாங்கள் உணர எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. ஸ்ரீ ஆப்ரஹாம் நம்பிக்கை, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமை இதுவே இறைவனை அடையும் வழியாகும் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் இவை அனைத்தையும் உண்மை நிலையிலிருந்து உணர்ந்தும் புரிந்தும் ஏற்றுக்கொள்ளவும் தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. ஸ்ரீ மோசஸ் நீங்கள் பலமாக இருக்க கடவுள் இடுகின்ற கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். நாங்கள் தங்களின் கட்டளைகளை முழுமையாக உணர்ந்து அதை செயல்படுத்த கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. ஸ்ரீ ஜரஜாஸ்ரா இந்த உலகத்தை சரிப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது ஒரு குருவானவர் எந்த அளவிற்கு சமநிலையில் இருக்கிறாரோ அவரால் மட்டுமே இந்த உலகத்தில் நிலையாக என்று மற்றவர்களையும் சகஜ யோகத்திற்கு அழைத்து வர முடியும் என்பதை கூறியுள்ள அவர் குணம் எங்களுக்குள்ளும் நிலைத்திருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. ஸ்ரீ கன்பூஷியஸ் கேட்பதால் மறந்து விடுவோம், பார்த்தால் நினைவிருக்கும். அதுவே தெய்வீகத்தை பரப்பும் பணியை செய்யும் பொழுது புரிந்து கொள்வோம் என்று கூறியிருக்கிறார். தாயே தங்களின் தெய்வீகத்தை உணர்ந்துள்ள நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. லாவோட்சே மற்றவர்களை அடக்கி ஆள்வது பலம், அதுவே உங்களின் குணங்களை அடக்கி நீங்கள் வாழ்ந்தால் உண்மையான சக்தியாகும் என்று கூறியிருக்கிறார். தாயே எங்களுக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. ஸ்ரீ சாக்ரட்டிஸ் சத்தியத்தை தேடுபவர்களாக இருங்கள் என்று கூறுகிறார். நாங்கள் சத்தியத்தை உணர்ந்தும் சத்தியத்தின்படி நடக்கவும் தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. ஸ்ரீ முகமது நபி ஆண்டாக பக்தியுடன் இருப்பதை காட்டிலும் இறைவனோடு இணைந்த தியான நிலையே சிறந்தது என்று கூறுகிறார். தாயே நாங்கள் தங்களோடு இணைந்திருக்கின்ற அந்த தியான நிலை எப்பொழுதுமே எங்களுள் நிலைத்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. ஸ்ரீ குருநானக்
அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்தை பாருங்கள். உங்கள் மனதை வென்று உலகை வெல்லுங்கள் என்று கூறுகிறார். தாயே, நாங்கள் அனைவரிடத்திலும் பாரபட்சம் இல்லாத சகோதரத்துவத்துடன் பழகுவதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. ஸ்ரீ சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா, மனிதரில் தெய்வத்தை காணுங்கள் என்று கூறுகிறார். நாங்கள் பார்க்கின்ற, பழகுகின்ற, பேசுகின்ற அனைவரிடத்திலும் தெய்வீகத்தை கண்டு அவர்களின் ஆத்ம விழிப்புணர்வு பெறுவதற்கு நாங்கள் ஒரு கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள் அம்மா. தாயே, இந்த 10 குருமார்களின் அனைத்து விதமான போதனைகளை எங்களுள் முழுமையான நிலையில் நிலைநிறுத்தி அந்த உண்மையின் நுட்பத்தை நாங்கள் உணர்ந்து எங்களின் செயல்களில் ஒரு குருவின் கண்ணியத்தோடு நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் சுயம் குருவாக இருந்து எங்களின் ஆதி குருவான தங்களை வணங்கும் பொழுது எங்களுக்குள் ஒளியின் தீபமானது முழுமையாக விழிப்புணர்வு அடைந்து எங்களின் ஆத்மாவை தூய்மையடைய செய்ய தாங்களே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் பவசகரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். I could not accommodate all of you in my house, then I thought better to come here. All of you will be there. And today is the last day for our Sahaj Yogis. We have to understand certain very, very important things about ourselves and our organization that is divine. Now, broad lines I can tell you, not individual problems and individual things, because you are no more individuals now. You have become part and parcel of the divine being, and you are awakened selves. And so, in a broad way, we must understand what we have to do about it. First thing, we have to know that we are realized souls. And that you have got realization.
and that you are saints, that you have all the powers that a saint could have. No saint ever had more powers than you have, as it is, which is manifesting. No saint had any knowledge that you have today. You'll be amazed. None of the books which have been written so far have been able to tell you about the spiritual being that is within you, as you have come to know through Sahaja. One has to accept it. It is so. Any one of them, whosoever has written any books, even I would say Adi Shankaracharya, he could not explain so many things which you know. But the quality of Adi Shankaracharya is very great. Or people of his type, Markandeya or Buddha, the quality is very high because they are extremely pure people. Purity. They have achieved individual salvation of a very high degree, while you have achieved your collective salvation better. But individually, they are of a very, very high quality. I mean, they had no doubts about divine power. They had no doubts about God. They never had any doubts. And they were very dignified. And they never bothered as to their petty problems of life. For them, this was too petty to think about. Anything which is so petty, we spend so much time over it. I know we had to do it because, after all, we are human beings and are being into Sahaja Yoga with our human awareness, and then we got our realization. So the purification time is very, very short, and while they had such a lot of time to purify themselves. Now, for example, Moses was an incarnation, a very pure form of a personality. Or you can say Jesus was an incarnation, absolutely purest form of incarnation. But they are there to be our ideals. While what we have done is to become from human beings a prophet. So you understand both the things very well. What the weaknesses human beings have, what are their problems, how they get away from reality, how they are deluded. But still, we do not use our vibratory power as we should use. This is what point I want to tell you, that you all have vibratory powers. When we start using our vibratory powers also, we do not know what dignity, protocol we should have for using this power. It is the power of the deities within us. And it's a ritual by which we get their power working in us. As you know that people of ancient times did a lot of miracles through this power, but they were very dignified people. There was no frivolousness in their character and not useless problems within them, absolutely of no spiritual value. When you use your vibratory awareness, you should not use them for useless powers, like, say for example, going to a cinema and there's a traffic and you think that there's a traffic, so you must use your vibratory powers to reach that place. Because it's frivolous, it does not matter. In Sahaja Yoga, it does not matter whether you go to a cinema or not. What matters is what are your spiritual powers? How far you have come in your spirituality. It does not matter at all. You are a saint, and what saintliness you are achieving within you is the main problem. Otherwise, all the rest of the things that you have,
has no meaning, or all these problems have no meaning in spirituality. So all the Sahaja Yogis must realize that you are now newly born and you are people of new awareness, and you have to have that dignity. For example, people, I'll just give an example because I was discussing with someone today, that when you give somebody a sort of a bandhan, you just turn your hand like this or like that. This is not the way it should be done. Your hands itself are to be respected because these are the hands of a saint. And all the deities resides on your hands and fingers. So when you have to give them bandhan or anything, you have to use them properly. Use them in such a way that it's dignified to do it. Anything indignity or cheap behavior should be absolutely avoided. Then dealing with each other, you have to know that you are all now in the circulation of divine power. You have to respect each other and really love each other. You must respect because you are all saints. Every saint must respect another saint. That's the minimum of minimum. And if you do not respect each other, your chakras will go out of order, especially Vishuddhi, because it's the collective thing. And also mother's chakra will go out because your sense of security is your collectivity. And the love between each other has to be not only looked after, but is to be nourished and to be worshipped and to be, it should be a virtue. You should not treat each other as human beings treat each other. No, it's a precious thing. And even while talking to anyone, very close, say your brother, sister, husband, wife, you must respect. You must respect. Otherwise, it has no meaning. You must respect your parents much more than you ever respected because they are Sahaja, because they are saints and they are your parents. Respect is the keynote of relationship with each other to begin with. And respect without love has no meaning. Respect and love for each other. For somebody is highly placed in life, somebody is lowly placed in life. In Sahaja Yoga, it does not matter. How much you earn, what is your position in life, where you live is not important. The main important thing is that we are one, and we are the people who have become now prophets, and we are the ones who have got the powers to raise the Kundalini of others. And such a power has come into us because our mother loves us very much. And it is our duty that we should love each other. And how I respect you? I need not, because you know that there's a big gap between you and me. But I respect you because you are saints. And where the saints are not respected, that country goes to dogs. So first of all, you must learn how to respect each other. And that is a very, very important training we should have. Whether he is your husband or wife, whether he is your brother or sister, father, mother or child, because he is a saint. Respect. But I do not know how you will react to this one, that immediately you start thinking about people who do not respect you. Think how many people you do not respect. It's a typical ego-oriented reaction that immediately we start thinking, oh, that man does not respect me, that man does not respect me. But just think how many people you have not respected yourself. When I am not here, I am here much more. I have not been to Australia, and you know how tremendously these people have come up. So pure and so good and so fantastic. But that has not happened in so much here because I had to work really labor here. Not that England is that bad. But all the time to feel that mother is around, we put all of our problems to her and she can solve it. Even small problems you bring to me is all right. But now you are capable of solving your problems as well as solving the problems of others. Unless it is something fundamental, you need not bother about me and you need not also ask me about it. You can go ahead with it.
But you must think everything in the terms of Sahajoga, by which, how much by that you are doing for Sahajog. How much you are working out for Sahajog. This was the meeting of the Sahajogis today. And fundamentally, we have to understand one thing, that we have to grow and we have to let others grow with our growth. Not by curbing our growth, but with our growth. You will only grow if you make others grow with you. Otherwise, there will be no growth. Now, whatever I say goes into the books, sometimes into the brains of the people. It has to go into the heart. Whole Sahajoga system works on the heart. That is the spirit. Spirit is the thing I'm talking about. If the spirit is happy by that. Some people, I'm told, are using their hands like a weapon and all that. This is very dangerous. You are not supposed to do all this for yourself. You are still saints. You are not yet gods. So don't try such things. Some people have a habit of also hitting a person with the hand like that. In my presence, if I say it's all right, but otherwise you should not. You have to respect. Use all tender and gentle methods. Never anything by which you show any disrespect to a saint. Of course, you are hitting the negativity in another person, I know that, but you have no business to do that, or to discard anyone, or to put somebody out of this thing. You will go down very much. This is a serious thing, one must understand. You have all the powers, you know how far to go. You must keep to your maryadas. Don't go beyond, because these things give you ego, and ego is the most dangerous thing which we face always. Try to improve your language. Be gentle. Be very gentle with each other. I expect that you will have many more people by the time I come. I expect fantastic things from you. I don't know if I should, but I have given you something so fantastic, so tremendous. It is unbelievable. I expect it from you, no doubt, because you are specially selected, and I have worked with you for years together. You have got the tapes in English. French people, poor things, they don't have tapes in French, and they have to be translated. They haven't got a book in French, and they have big problems of understanding me. But how dedicated they were, how deep they are. Each one of them came and said, "Mother, I love you very much. I love you. I have many defects, and I offer myself to you. Will you accept me?" All of them said this way. Just imagine. I mean, I was surprised how they were saying all these things to me, and the way they were understanding their defects within themselves. Now, we have to change our mode of behavior towards financial, material, emotional, physical, and all these things. For example, say one is married. Marriages should be successful. If your marriage is not successful and happy, you are not going to be blessed. Not at all. Try to make your marriage very happy and successful. That's very important. Marriage is the institution established by Adi Shakti. You cannot dishonor it. Do not play frivolously with your marriages. Then you must also allow the children to be born to you, so that you get great souls coming down on this earth, by which we are giving them chance, a very good chance to lead a very happy life. But if husbands and wives are not happy, and even if realized souls are born, they have trouble with you, and they do not prosper well, and they have problems. So first of all, create a family of happiness and joy. Some people think if they get away from Sahajogis, they'll make a good, happy married life. It's absolutely wrong.
Absolutely not. If you cannot make a happy married life in the ashram, you cannot make it anywhere else. First try in the ashram, but try. Otherwise, you cannot make it because then you understand how you share your life with others and your married life. Any such thing, like any material thing, like getting a house or getting this thing, that thing, is not so important. Your house should be clean within yourself, your temple of your heart. We are not here to build houses, not to accumulate money. We are here to build our temples within ourselves, real temples which are growing, which are the living temples of living God within us. So these material things are important up to a point, not more than that. Most important is not how you are substantiated by Sahaj Yoga, but how much you have substantiated Sahaj Yoga through. Many people think we should get a good house because we have come to Mataji. Yes, you do get. You get good jobs, all right. You get it. You get your financial conditions improved, all right. Everything happens to you. But how much have you given to Sahaj Yoga? In the way, how much have you substantiated? People think sometimes that if they donate money, that's sufficient. It is not. To enrich it with your heart, with your lovingness, with your friendship, with your sweet understanding of each other, enjoyment of each other's company in the purest form, not with any purpose or with any intention of getting any low type of joy or low type of happiness from somewhere ego oriented or sex oriented. It's pure joy, pure joy. Purity is the theme we have to take to. I've tried to be purer and pure. And the purity will be shown brilliantly on your faces, in your behavior, in the whole being as you would be. Your presence itself will show that you are Sahaj Yogis. You won't have to certify. You won't have to wear some special dresses to say, but people will know from your faces that you are saints, from your behavior. You have to stand back in the last queue. You should be the people who should look at things, should not be the first unique to get into the thing first, into getting into the queue first. No, you are the last. Because you are with yourself, they are not. They have not their own securities. They are trying to find securities in these things. You have your own securities. Change according to the spirit all your priorities. And then joy is your own. I really expect fantastic things from you. And I hope you all will join together and work it out and create something fantastic. I don't know how to tell individually about things, but as it is, I have already spoken to these Sahaj Yogis in Paris, and I have told them the Sahaj Yoga is a very speedy thing, and it's very speedy. It's such a speed, and if you do not keep with the speed of Sahaj Yoga, you will be thrown out. You have to keep to the speed of Sahaj Yoga. Those who cannot keep by some method or other or get locked up by something or some misidentification will drop out. You'll only grow when you will keep to the speed of Sahaj Yoga. It is going to be tremendous in India. I know these 5 years are going to be tremendous in Australia. England may be, depending on your people putting up the speed. It's going to be tremendously speedy, and you have to understand that drop out all your shackles and drop out all your misidentifications, all nonsenses of fanaticism or say of misidentifications as that you are British, this, that, all this, and just become Sahaj Yogis and universal beings. It's very important. The time has come. From next year, it will start. So I wish you a very happy New Year and a very, very happy and cheerful Christmas. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம்.
மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்களம்மா. நாங்கள் எங்களின் தியானத்தினுள் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு அனுமதியளித்து அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சித் ஆனந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தின் ஆனந்தத்தை எங்களுக்குள் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.